எவன வேணாலும் பாத்துக்கோ, ஊரு சுத்து, என்ன வேணாலும் பண்ணு. ஆனா இதெல்லாம் இந்த வீட்டுல நடக்க கூடாது. உங்க அப்பா கேட்டா நான் என்னடி பதில் சொல்றது? எங்களை நம்பி தானே விட்டுட்டு போயிருக்கான். அதனால இனிமே அந்த பாஸ்கி கட்டு. இன்னொரு தடவை அவனோட பார்த்தேன் உன்ன சிக் வெக்கம் கிட்டவ. உன்னை எதுவும் பண்ண முடியாது. அவனை தாண்டி அடிப்பேன். நான் தடுப்பேன். அப்ப உன்னையும் அடிப்பேன். என்ன அடிக்கிறதுக்கு நீ யாரு? சொல்லு, யார் நீ? ஹை, நீ இப்படி கத்துன உடனே ஒரு வேகத்துல நான் டங்கு ஸ்லிப் ஆகி ஐயோ நான் உன் அம்மாடின்னு சொல்வேன்னு எதிர்பார்த்தியா? போடே போ. இது பார், நீ என் பாதுகாப்புல இருக்க. நான் உன் கார்டியன், அவ்வளவுதான். இங்க இருக்கும்போது ஒழுக்கமா இருக்கணும். இது பார், கடைசியா சொல்றேன், இனிமே நீ அவனை பார்க்க கூடாது, பேசக்கூடாது, பழக கூடாது. நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. டேய் இங்க பாருமா, நீ என்ன அடி மிதி உத, ஆனா இதெல்லாம் ஒரு உரிமையோட செய். என் கார்டியனா இருந்து பாஸ்கி கூட பழகாதன்னு சொன்னா நான் கேட்க மாட்டேன். அப்போ எனக்கு அம்மாவா இருந்து அந்த உரிமையில நான் உன் அம்மா சொல்றேன் பாஸ்கி கூட பழகாதன்னு சொல்லு, நான் மொத்தமா கட் பண்ணிடுறேன். அப்படி சொல்லலன்னு வை. சொல்லலன்னா அடுத்த முறை பாஸ்கிய நான் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருவேன். என் ரூம்க்கு கூட்டிட்டு போயிடுவேன். அண்ணே என்ன சொல்றான்னு பாருண்ணே. உங்க 2 பேர் சண்டைக்கு என்ன பஞ்சாயத்து கூப்பிடாதீங்க. என்ன ஆளை விடுங்க. இது பாரு, தைரியம் இருந்தா அவனை கூட்டிட்டு வா, பாத்துக்கிறேன். நிச்சயம் தைரியம் இருக்குமா? கூடிய சீக்கிரம் உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன். ஜஸ்ட் வெயிட் அண்ட் see. என்னது? ஏன் ஆசையா? நான் எப்ப ஆசைப்பட்டேன்? சேலஞ்ச் பண்ணேன்டி. இது கூட இவளுக்கு புரியலையே. ஐயோ விட்டா அவ அதை கூட பண்ணிடுவா போல இருக்கே. ஐயோ இவள நான் எப்படி சமாளிப்பேன்? இவங்க அப்பனுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்? நிறுத்துப்பா இங்கதான். வணக்கம் சார். வாங்க சார். ஆமா ஆட்டோவை இருப்பா தர்றேன். கொஞ்சம் நேரம் வெயிட்டிங்ல போட்டுருங்க. வெளியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாங்க. வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்களோ கொஞ்சம் வெளியே வரீங்களா? வாங்க. ராஜீவா, யார்ப்பா இவங்க? அவங்க வீட்டுல சாப்பாடு இல்லையா, நம்ம வீட்டுல விருந்து சாப்பிட்டு போலான்னு கூப்பிட்டேன். ஏமா, பிரியா மேல எனக்கு இந்த குடும்பத்துல அக்கறை இருக்குன்னு நான் காமிக்கணும்ல, அதை நிரூபிக்கிறதுக்காக தான் இவங்க 2 பேரும் இங்க வர சொன்னேன். நான் இங்கே இருந்துக்கிறேன், நீங்க உள்ள போய் கூப்பிடுங்க. பொண்ணுக்கு தாலி கூறப்படவை வாங்க கூப்பிடதானே வந்திருக்கோம். இது மங்களகரமான விஷயம். பொம்பளைங்க சமாச்சாரம் நீ தானே பேசணும். வா வாங்க பாத்துக்கலாம். வா வாங்க வாங்க. வராதீங்க. அவங்கள எதுக்கு நான் உள்ள கூப்பிடுறேன்? வரட்டும்பா, அவங்களுக்கு தானே இந்த பஞ்சாயத்தே போயிட்டு இருக்கு. நாங்க எந்த பஞ்சாயத்துக்கும் இங்க வரல. உங்க பொண்ணுக்கு தாலியும் புடவையும் எடுக்க போறோம். உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு பிரியாவை கூட்டிட்டு போலாம் தான் வந்தோம். இங்க யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக நாங்க வரல. வீடே கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல புடவை அது இதெல்லாம் தேவையா? ராஜீவ், ஏய், பெரியவங்க பேசும்போது சின்ன பையன் குறுக்க பேசக்கூடாது. இவங்க 2 பேரும் யார் தெரியுமா? இவர் பேர் முருகன், இவங்க நர்ஸ். நான் அஞ்சலின்னு ஒருத்தர் இருக்கான்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டேன். நீங்கல்ல, நான் எதுவுமே சொல்லல, இவங்க சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். சார், ஒரு நாள் ஒரு பொண்ணு வந்து கடலில் விழுந்து தற்கொலை பண்ணிக்க பார்த்துச்சு சார். சார் தான் வந்து காப்பாற்றி அந்த பொண்ணை வெளியே எழுதிட்டு வந்தார் சார். அந்த பொண்ணு மயக்கத்திலே இருந்தது சார். நான் போய் ஆட்டோ கூப்பிட்டு வந்து ஆட்டோவில் ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிவிட்டேன் சார். நாங்கள் நீங்க சொல்லுங்க. ஆமா சார், எங்க கிளினிக்கு தான் கூட்டிட்டு வந்தாரு. அந்த பொண்ணு பேரு அஞ்சலின்னு சொல்லுச்சு சார். கர்ப்பமா இருக்குன்னு சொல்லுச்சு. டாக்டர் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அது சொன்னது உண்மைன்னு தெரிஞ்சது. அதோட பையில ஒரு போட்டோ இருந்துச்சு. அதுல ஒரு பையனோட நெருக்கமா இருந்தது. இந்த பையனா? இவர்தான் சார் அது.
உங்க பையன் தானே? என்னங்க இது? அப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லுங்க. இவர் விட்டுட்டு போயிட்டாரு. யாரோ ஒரு அம்மா கார்ல வந்து இவர் அனுப்புனதா சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த பொண்ணை கூட்டிட்டு போனது இந்த அம்மா தானே? நானா? என்னடா உளறிட்டு இருக்க? ஏன் செய்ய மாட்டீங்களா இல்ல செஞ்சதே இல்லையா? உங்க புள்ளைய காப்பாத்ததான் என்ன வேணாலும் செய்வீங்களா? என் தம்பியும் ஸ்னேகாவும் காதலிக்கும் போது பிரிக்க ஒரு பொம்பளை தாதாவை வச்சு என் தம்பியை நீங்க கொல்ல பார்க்கல? பண்ணீங்கல்ல. பழசெல்லாம் என்ன மறந்து போச்சு நினைச்சீங்களா? இந்தம்மா இல்ல சார், அவங்க வேற யாரோ ஒருத்தவங்க. உங்க பையனோட வண்டவாளம் ஆதாரத்தோட தண்டவாளம் ஏறிடுச்சு. அவனுக்கு அஞ்சலின்னு ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கு. அவனுடைய குழந்தை அஞ்சலியோட வயித்துல வளருது. அதனாலதான் சொல்றேன், பிரியாவுக்கும் பிரதீப்புக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்தை நிப்பாட்டுங்க. ராஜீவ், என்னப்பா விசாரணை இது? தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்சிட்டு இருக்க? இவங்கெல்லாம் யார் கூப்பிட்டாங்க, யார் கேட்டாங்க? முதல்ல இவங்கெல்லாம் ஒன் செட்டப் இல்லைன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் கேட்கறதெல்லாம் ஒரே விஷயம். அஞ்சலி இங்க, அவளை கூட்டிட்டு வா. அஞ்சலின்னு ஒருத்தி இல்லவே இல்ல, கற்பனை கதாபாத்திரம்னு இங்க யாரோ ஒரு புத்திசாலி சொன்னாங்களே, யார் அது? இத்தனை நாளா அஞ்சலின்னு ஒருத்தி இல்ல, ராஜு போய் சொல்றான்னு சொல்லிட்டு இப்ப நான் ஆதாரத்தை கொடுத்ததும் மாத்தி பேசுறீங்க. அஞ்சலி எங்கன்னு கேக்குறீங்க? உங்க புள்ள மேல குற்றச்சாட்டு வச்சாச்சு. அஞ்சலி எங்கன்னு நீங்க கண்டுபிடிங்க சார். பார்த்த நீ அவளை கண்டுபிடிக்காம பார்க்காத என்ன கண்டுபிடிக்க சொல்றியா? அது எப்படிப்பா? அவர் எப்படிங்க ஒத்துக்குவாரு? அப்படிலாம் நேர்மையா அவர் ஒத்துக்கிட்டாருன்னா அவர் ஐஜி ஆயிருப்பாரா? இத பாருங்க, என் புருஷன் நேர்மையானவர் தான். அதுக்காக என் புள்ள மேல அபாண்டமா பழி போடுறதெல்லாம் நிரூபிக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது. நாங்க கல்யாண வேலையில பிஸியா இருக்கோம். ஆமா ஆமா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த அயோக்கியனை கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து நாசம் பண்ணி இந்த விஷயத்தை அப்படியே அமுக்கி மூடலான்னு பாக்குறாரு. என்ன போலீஸ்காரர் இல்லை இவரு, அவர் பவரை எங்க கிட்ட காமிக்கிறாரு. இத பாருங்க சார், நான் இங்க போலீஸா வரல, என் பிள்ளைக்கு அப்பாவை தான் வந்திருக்கேன். என் பிள்ளை மேல எனக்கு சந்தேகம் இல்ல, அவன் திருந்திட்டான், அவ்வளவுதான். அதெல்லாம் நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இந்த கல்யாண வேலையிலே இறங்கியிருக்கேன். அனாவசியமா நீங்க வேண்டாத விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு முட்டுக்கட்ட போடுறீங்க. இது நியாயம் இல்ல. நாங்க யாரா இருந்தா என்ன சார்? உங்க புள்ள மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாச்சு, அதை நிரூபிச்சுட்டு தானே நீங்க அடுத்த வேலையை பார்க்கணும். அதை விட்டுட்டு நீங்க கல்யாண வேலையை எவ்வளவு அவசரப்படுத்துறப்ப எங்களுக்கு சந்தேகம் வரதானே செய்யும். உங்க எல்லாருக்கும் சந்தேகம் வரலாமா? சந்தேகம் வந்தா நிவர்த்தி செய்யலாம். உங்களுக்கு இருக்கிறது வரட்டு கௌரவமும் முரட்டு பிடிவாதம். ஆனா அது ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்குதுங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. யோ, வெளியே போயா. போதும், நிறுத்துங்க. எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். ஒரு உறவை பலப்படுத்துறதுக்கும் ஒரு வீட்டுல சந்தோஷம் வரதுக்கும் தான் கல்யாணம். ஆனா இங்க உறவுகள் பிரிஞ்சு செதறுது. சந்தோஷத்துக்கு பதிலா சண்டை வந்து ருத்ர தாண்டவம் ஆடுது. எல்லாருக்கும் எல்லார் மேலயும் ஆத்திரமும் பகையும் தான் வளருது. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என் கல்யாணம் தானே. இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். வாங்க கிளம்பலாம், நம்ம வேலையை பார்க்கலாம். ஆனா ஒண்ணு ராஜு, இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னா தகுந்த ஆதாரத்தோட என்கிட்ட வா. நீ சொல்றதுல உண்மை இல்லைங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சது. யார் சொன்னாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்தவே முடியாது. ஏன், எந்த கொம்பனாலையும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. வா, வாங்க சார்.
அண்ணா ஒரு நிமிஷம் ஆட்டோ நிப்பாட்டுங்க. அப்பா அப்பா, என்ன உமா? நான் உங்களை பார்க்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க இந்த பக்கம் வந்துட்டு இருக்கீங்க. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணுப்பா. சொல்லுமா. இந்த ராஜீவ் அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான்ப்பா. அந்த அஞ்சலி விஷயத்த தனியா துப்பறிய ஆரம்பிச்சிட்டாரு. பீச்ல ஹெல்ப் பண்ணவனையும் ஹாஸ்பிட்டல்ல அஞ்சலிக்கு ட்ரிப்ஸ் போட்ட நர்ஸையும் இப்படி கண்டவங்களை எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அஞ்சலின்னு ஒருத்தர் இருக்கான்னு ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணி பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாரு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லப்பா. இந்த நேரம் பார்த்து அந்த ஐஜி குடும்பம் வேற புடவை வாங்க போறேன், தாலி வாங்க போறேன்னு சொல்லிட்டு கரெக்டா வந்துட்டாங்க. அவங்க கிட்ட ராஜீவ் அஞ்சலின்னு ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்லி ஒரே கலாட்டாப்பா வீட்ல. உமா, ராஜீவ் தலைக்கீழ்னாலும் அந்த அஞ்சலியை கண்டே பிடிக்க முடியாது. ஏன்பா, நான் போன் பண்ணி சொன்ன உடனே அஞ்சலிய ஆள் வச்சு நீங்க கடத்திட்டீங்கல்ல? ஆமா உமா, நான் போன சந்தேகம் வரும்ட்டு இந்த விஷயத்துக்காக ரவுடி பொம்பளை ஃபிக்ஸ் பண்ணி காரை கொடுத்து அமிச்சு ரிசப்ஷன்ல பணத்தை கட்டி ராஜீவ் பேர் சொல்லி பொண்ணு தூக்கியாச்சு. இப்ப அஞ்சலி எங்கப்பா கடத்தி வச்சிருக்கீங்க? அவள அந்த கேக்க நகர் பக்கத்துல ரவுண்டானா இருக்குல்ல, அங்கதான் அவளை வச்சிருக்கு. ஓ, அங்கயா? ஏன்னா அந்த இடத்த யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. சூப்பர்ப்பா. ஆமாம்மா, அந்த அஞ்சலியை நாமே மறைச்சு வைக்கணும். நியாயமா அந்த கல்யாணம் நிக்கணும்னா நாம அந்த அஞ்சலியை கூட்டிகிட்டு போய் பிரதீப் முன்னாடியும் ராகவ் முன்னாடி போய் நிறுத்திட்டா நடக்க போற கலாட்டால தானா கல்யாணம் நின்று போயிட போகுது. இந்த பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஓகே, பாய். அப்பா இருங்க, இன்னும் முக்கியமான விஷயம் இருக்கு. அதுக்குள்ள எங்க ஓடுறீங்க? அதுக்கு மேல பிளான்லாம் இருக்குப்பா. பாருங்க, நீங்க சொல்ற பிளானை விட இது ரொம்ப பவர்ஃபுல். இவ்வளோ இருக்கா அந்த பிளான்ல? நான் இவ்வளோ தூரம் அதை பத்தி யோசிக்கல. நான் தான் பெரிய கிரிமினல் நினைச்சேன். நீ எனக்கு மேல இருக்க. சரிப்பா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரிம்மா, நீ கிளம்பு. எதுவா இருந்தாலும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரியா? பாய்ப்பா. பாய். கேக்கிட்ட போன காரியம் என்னாச்சுன்னு? இரு நான் கேட்கிறேன். ருத்ரா, ருத்ரா, ஏதோ கூறப்படவை தாலியெல்லாம் வாங்கணும்னு 2 பேரும் போனீங்க. இப்படி சோர்ந்து வந்து உட்கார்ந்துருக்கிறீங்களேம்மா. எல்லாம் வாங்கிட்டீங்களா இல்லையா? அவங்கள கூப்பிட போனீங்களே, அந்த ராகவன் வர்றதுக்கு ஒத்துக்கிட்டாரா இல்லையா? போன இடத்துல கலாட்டாவாயிடுச்சுமா. அந்த ராஜீவ் பெரிய பிரச்சனை பண்ணிட்டான். எதுக்கு பிரச்சனை பண்ணா? எல்லாம் அந்த அஞ்சலி பத்தி தான். ஐயோ, நான் தான் அந்த அஞ்சலின்னு ஒருத்தி இல்லைங்கிற கதையை முடிச்சாச்சே. நீ முடிச்சிட்டமா? அவன் முடிக்கலையே. அவன் அஞ்சலின்னு ஒருத்தி இருக்கான்றான். யாரோ பீச்ல இருந்து ஒருத்தன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நர்ஸனை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கான். நாங்க போய் அவமானப்பட்டு வந்திருக்கோம். இந்த ராஜீவுக்கு என்ன பைத்தியமா? இந்த ராஜீவ், உமா, அவங்க அப்பன் கஜேந்திரன், இவங்க 3 பேரும் விஷமா. இந்த 3 பேர்னாலதான் அவங்க குடும்பத்துல பெரிய கலாட்டாவே. மாப்ள, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க சும்மா அவங்க வீட்டுல போய் எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு இப்படி அவமானப்பட்டு வந்து நிக்க வேண்டாம். பல தடவை நாமளும் பட்டாச்சு. இனிமே துணிஞ்சு ஏதாவது முடிவெடுங்க. இந்த கல்யாணத்தை நாமளே தைரியமா பண்ணலாம் மாப்ள. ராகவன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறத பார்த்துட்டு நானும் இந்த முடிவுக்கு தான் வந்திருக்கேன். இந்த கல்யாண பேச்ச ஆரம்பிச்ச நாள்ல இருந்து ஏதோ திருஷ்டி பட்ட மாதிரி தடங்கள் ஆயிட்டே இருக்குங்க. ருத்ரா, அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குமா? தாலி
தாலி கூரைப்படம் எல்லாம் வாங்கிட்டு கோயில்ல வச்சு பூஜை பண்ணி ஒரு 5 சுமங்கலிகளை வரவழைச்சு கோயிலே வச்சு புடவை பூவு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு கொடுத்தோம்னா தடங்கள் நிவர்த்தி ஆயிடுமா. ஆனா அதுக்கு பிரியா நம்ம கூட இருக்கணுமா? என்னங்க அம்மா ஏதோ சொல்றாங்க, பிரியாவை கூப்பிடலாம்ல? அவ இனிமே நம்ம வீட்டு பொண்ணு, இனிமே தாராளமா எதுக்கு வேணா கூப்பிடலாம். அப்படியே பிரதீப்பையும் கூப்பிட்டுக்கலாமாப்ல? பாட்டி, என்ன இனிமே பிரதீப்லாம் கூப்பிடாதீங்க, சஞ்சய்னே கூப்பிடுங்க. அப்பா, சஞ்சய்னே கல்யாண பத்திரிகையிலும் பேர் போடுங்களேன். நீ வேற ஏப்பா புதுசா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துற? இல்லப்பா, பிரதீப்னு சொன்னாலே பிரச்சனை தான் வருது. நான் சஞ்சயா தானே இங்க வந்தேன், என்ன சஞ்சய்னே இனிமே கூப்பிடுங்க. சஞ்சய் யாருமே வெறுக்கல, பிரதீப்பை தான் எல்லாருமே வெறுக்கிறாங்க. பேரை சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு மாப்ள. சும்மா இருங்க அத்தை, பிரதீப்னு சொன்னதுக்கே பிரச்சனை வருது, இதுல சஞ்சய்னு வேற சொல்லி ஆள் மாறாட்டம் பண்றீங்களான்னு அதை வேற புதுசா ஆரம்பிப்பாங்க. நான் பிரதீப் இல்ல, சஞ்சய். நான் ஏலகிரியில இருந்து வரும்போது எப்படி இருந்தனோ அப்படியே சஞ்சயாவே இருந்துக்கிறேன். எனக்கு பிரியா மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. நீ மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. என்ன இன்னொரு தடவை ஆண்டின்னு கூப்பிட்ட அவ்வளவுதான். இப்ப நான் வேற என்னதாம்மா பண்றது? வேணும்னா பகல்ல பிரதீபாவும் சாயந்தரம் சஞ்சயாவும் மாறிடவா? ஹலோ, எதுக்காக? சரி, நான் வரேன். என்னங்க என்னாச்சு? என் மேல யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா, என்ன வர சொல்லிருக்காங்க. அது யாரு என்னன்னு நான் பார்த்துட்டு வந்துடுறேன். இந்த கல்யாணத்தை நிம்மதியாவே நடத்த விட மாட்டாங்க போல இருக்கே, படுபாவிங்க. பவானி அம்மா, பவானி அம்மா. வாங்கம்மா. நான் கேட்டது ரெடியா இருக்கா? ரெடியா இருக்குமா. சீக்கிரமா கொண்டு வாங்க. இது ஒழுங்கா வேலை செய்யுமா? என்னதா இப்படி கேட்டுட்ட? இதை எடுத்து சாப்பாட்டுலயோ குடிக்கிற பால்லயோ போட்டுட்டா 10 நாள்ல கர்ப்பம் கலைஞ்சிடும். நம்பலாமா? இது கர்ப்பத்தை மட்டும் கலைக்கிற மருந்து இல்ல, கர்ப்பத்தோட கர்ப்ப பைய சேதப்படுத்திடும். அதுக்கப்புறம் குழந்தை பிறக்க வழியே இல்லை. எவ்வளவு ஆச்சு? 5000. அதிகமா சொல்றீங்க. ஒரு தலைமுறையே தரமட்டமாக போகுது. இந்த மருந்து சாப்பிட்ற பொண்ணுக்கு இந்த ஜென்மத்துல குழந்தை குட்டியே பெத்துக்க முடியாது. இப்ப சொல்லு, வேணுமா வேண்டாமா? இது எதுல செஞ்ச மருந்து? மருந்தெல்லாம் சொன்னா பலன் இருக்காது, நம்பி வாங்கிட்டு போதாயி. இந்தா. ஹே மீனா, என்னையே கை நீட்டி அடிச்சல, நான் உன் வயித்துல அடிக்கிறேன்டி, உன் ஜென்ரேஷனையும் அழிக்கிறேன். நாத்தனாரே, இந்த நாட்டு மருந்து வச்சு உனக்கு வேட்டு வைக்கிறேன்டி.